திமுகவோட கலாச்சாரமே பெண்களை போக பொருளாக பார்த்து சீரழிப்பது மட்டும்தான். இந்த வைரமுத்து சம்பவம் நடந்த அதே வாரத்தில், மார்ச் 2வது வாரத்தில், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு சென்று மிக வேகமாக வளர்ந்த எனது நண்பர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பதவி பறிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நாம் தமிழர்லேருந்து திமுகவில் போய் சேர்ந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. டக்குன்னு அவருக்கு வந்து திமுக மாணவரணி செயலாளர் என்பது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திமுகவோட ஹெட்டு, அந்த பதவி கொடுக்கப்பட்டது. அந்த மார்ச் 2வது வாரத்தில் ராஜீவ்காந்தியின் மாணவரணி செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு வந்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்தார். ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் என்னவென்றால், நைட் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பெண்கள்கிட்ட ஆபாசமாக சேட் பண்ணுறது மட்டும்தான் ராஜீவ்காந்தியின் வேலை. என்கிட்டயே ஒரு 2-3 பெண்கள் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தியை பற்றி. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேலே விருப்பம் ஏற்படுறது இயல்பு, அப்படி தான் மனித இனம் படைக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் இல்லாத பெண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணுறது ஆபாசம் இல்லையா? விருப்பால் அடிக்க வேணாம். ராஜீவ்காந்தி மீது இப்படி புகார் வந்திருக்கிறது, கட்சி விட்டு நீக்கணுமா இல்லையாங்க? அவருக்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவியை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கட்சிங்க இது?